ஒரு காலத்தில் மத்ராவில் கம்சன் என்ற கொடிய அரசன் ஆட்சி செய்தான். அவனின் அநியாயமும் அகந்தையும் எல்லை மீறியது. ஒருநாள், தேவகியின் 8வது மகன் உன்னை அழிப்பான் என்ற ஆகாசவாணி கேட்டது. பயந்த கம்சன் தேவகி வசுதேவரை சிறையில் அடைத்து பிறந்த குழந்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொன்றான். இறுதியில் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக தேவகியின் 8வது மகனாக பிறந்தார். அந்த இரவு மழை பொழிந்தது. யமுனை நதி வழி விட்டது. ஆதிசேஷன் குடைபிடித்தது. வசுதேவர் குழந்தையை கோகுலத்தில் யசோதாவிடம் பாதுகாப்பாக சேர்த்தார். கோகுல கிருஷ்ணன் கோகுலத்தில மயிலிறகுடன் புல்லாங்குழல் இசைத்து பசுக்களுடன் விளையாடி கிருஷ்ணர் அனைவரின் உள்ளங்களை கவர்ந்தார். அவர் பூதனை, காளியநாகன், பல அரக்கர்களை அழித்து தர்மத்தை காத்தார். கம்சன் வதை பின்னர் மத்ரா சென்று கம்சனை வதைத்து அநியாய ஆட்சிக்கு முடிவு கட்டினார். தர்மத்தின் உச்சம் மகாபாரத போரில் பகவத்கீதையை அருளி தர்மமே வாழ்வின் வழி என்பதை உலகிற்கு உணர்த்தினார். கிருஷ்ணர் போதனை இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தர்மம் காக்கப்படும் இடத்தில தெய்வம் அவசியம் அவதரிக்கும். அதுவே கிருஷ்ணர் அவதாரத்தின் அர்த்தம்.